ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான செம்ம ஹாரரான ஒரு பேய் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட அட்மாஸ்பியர் ரொம்ப வித்தியாசமா ஹாண்டடா இருக்கும். கதையும் வழக்கமா நம்ம பார்த்த மாதிரியான கதையெல்லாம் இல்லாம ரொம்பவே வித்தியாசமான படமா தான் இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் தான் படத்தையே ஃபுல்பில் பண்ணிருக்கு. அப்படி என்ன படம் தான் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023ல ஒரு மலேசியன் பேய் படமா ரிலீஸ் ஆன புவாவ், அதாவது ஐலாண்ட். இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம சீக்கிரமாவே போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல கோவத்தி கனலா எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவுல தன்னந்தனியா ஒரு குகைக்குள்ள கேக்குது அவளோட அலறல் சத்தம். அது வெறும் சத்தம் இல்ல, யாரையோ பழி வாங்குறதுக்காக போடப்படுற மந்திர ஓலம். அந்த தீவையே கொடூரமான தீவா மாத்துது அவளோட சாபம். இந்த சபிக்கப்பட்ட தீவு பேர் தான் புவாவ். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த கொடூரமான சம்பவம் நம்ம படத்தோட ஹீரோயின் கேட்டுக்கு அடிக்கடி கனவா வருது. ஹீரோனோ நம்ம படத்தோட ஹீரோ கை அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் போறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கொஞ்சம் பெருசு, அதனால ஒவ்வொரு ஆளா பார்த்துடலாம். இந்தியன் சாயல்ல இருக்கிற இவன் பேரு மார்க், ஹீரோனை கட்டுப்பிடிக்கிற பொண்ணு பேரு எஸ், அப்புறம் ஹீரோ பக்கத்துல நிக்கிறான்ல பிரவுன் கலர் சட்டை போட்டுருக்கவன் அவன் ஹீரோவோட தம்பி. இப்ப ஹீரோவோட தம்பியும் எஸ் பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல பிரேஸ்லெட் மாதிரி ஒண்ணு வாங்கிக்கிறான். ஆனா ஹீரோயின் ஹீரோ மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க குரூப்ல இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ பேரு லில்லி. அவ இப்ப இந்த ட்ரிப்புக்கு அவளோட கசின் பென்னையும் கூட்டிட்டு வந்திருக்கா. எல்லாருமே மாத்தி மாத்தி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு போட்ல வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக ஒரு தீவுக்கு போக போறாங்க. அதுக்காக தான் இந்த போட்ல ஏறுறாங்க. அவங்க எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் அந்த போட் மேனும் போட்டை எடுக்க அவங்களோட வெக்கேஷனும் ரொம்ப ஜாலியாவே ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கப்புறம் நடக்க போறது இப்பவே இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இவங்க இந்த ட்ரிப்பையே பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத போக போக பார்க்கலாம். லில்லி ஒரு யூடியூபர் அப்படிங்கறதால அவங்க டூர்ல என்ஜாய் பண்ற எல்லாத்தையுமே ஒரு வீலாக் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அடுத்து அவங்க வர வேண்டிய தீவுக்கு வந்து ஒரு ரிசார்ட்ல தங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அந்த ரிசார்ட்டுக்கு இவங்க மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வராங்க. அது வேற யாரும் இல்ல, எஸ் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட சித்தி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது எஸ் பொண்ணோட அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணு. இதனாலேயே உங்களுக்கு நடுவுல ஆகாது போல இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க பென் ஹீரோயின் கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் வயிறு எரிய ஆரம்பிக்குது. இருக்காத பின்ன லவ் பண்ற பொண்ணாச்சே. அடுத்த சீன்ல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூம்ல போய் செட்டில் ஆகுறாங்க. அப்ப ஹீரோயின் அவளோட ரூம்ல அவளோட பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை விடுங்க மொழி, நம்ம எப்பவுமே பிரிய மாட்டோம் அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரியான சத்தம் கேட்டு பயந்து போய் லைட் எல்லாம் தள்ளி விட்டுட்டு கீழே உட்கார்றா. இந்த சத்தம் கேட்டு அங்கே வந்து லில்லியோ என்ன மறுபடியும் உனக்கு அது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறா. இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோனுக்கு இந்த மாதிரியான அமானுஷமான ஏதோ ஒண்ணு அடிக்கடி தெரியுது அப்படின்னும் அது லில்லிக்கும் தெரியும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஹீரோயின் இப்ப என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு, இந்த தடவை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, சரி விடு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து எல்லாருமே ஸ்விமிங் பூல்ல நீச்சல் அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் பிரேஸ்லெட்டை பார்த்துக்கிட்டு ஹீரோயினோட நினப்புல மிதந்துகிட்டு இருக்கத பார்த்த அவனோட தம்பி, டேய் அண்ணா இன்னிமாட நீ சொல்லாம இருக்க, என்னைய மாதிரி இருடா, நாங்களா அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு கலாய்க்கிறான். நீ எல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆயிட்டம் பாரு, அதாண்டா என்னோட தாங்க முடியல, போடா போடா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இங்க இது நடந்துகிட்டு இருக்க அந்த இன்னொரு குரூப் பீச்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த எஸ் பொண்ணோட கசின் பொண்ணு பேரு கிட்டி. அந்த பொண்ணையே வச்சங்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம மார்க் பயப்புள்ள. நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பென்னு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு காட்டுறாங்க, எல்லாருமே டின்னர்ல நல்லா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிட்டி பொண்ணு தனியா நின்னுக்கிறத பார்த்த நம்ம மார்க் பயப்புள்ள ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டு அவகிட்ட போயிட்டு மேஜிக் பண்ணி காட்டுற அப்படிங்கிற பேர்ல பூவை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண பாக்குறான். ஆனா அங்கே வந்த கிட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட ரோஸை கட் பண்ணி விட்டுட்டு அவனை மொக்க பண்ணிடுறாங்க. ஒரே அசிங்கமா போச்சு குமாரி அப்படின்னு மாதிரி அவனு திரும்பி வந்துடுறான். அதே நேரத்துல பென்னும் டின்னர் சாப்பிடும் போது கூட சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒரு மாதிரி ஹீரோயின் பாக்குறா. ஆனா ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கிறது அவனு இல்ல, அவனுக்கு பின்னாடி நிக்கிற லேடிய. அந்த லேடி பென்னையே சோகத்தோடையும் கொஞ்சம் கோவத்தோடையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது அவங்க ஒரு ஆவி எப்படின்னு. ஹீரோனோட கண்ணுக்கு ஆவியெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. பென்னோ தான் சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காம தான் இப்படி பாக்குறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிகரெட்டை அணைச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆவி அங்கிருந்து போகுது. இதுக்கு நடுவுல ஹீரோயின் கிட்ட எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா பென் ஹீரோயின் கூடவே நின்னுகிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு டைமே கிடைக்க மாட்டுது. ஹீரோவும் கொஞ்சம் பாவம் தான். அடுத்த நாள் ஒரே போட் தான் இருக்கு அப்படிங்கறதால அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புமே ஒரே போட்ல தான் கிளம்புறாங்க. ஆனா போட்மேன் தான் கொஞ்சம் பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா அவங்களும் ஒரு தீவுக்கு பக்கத்துல போயிட்டு ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல பார்க்கவே பயங்கரமான ஒரு தீவு இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதனால அந்த போட்மேன் கிட்ட நைஸா பேசி அந்த தீவுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆனா அந்த தீவுக்குலாம் போக கூடாது அப்படின்னும் அந்த தீவு ஒரு சபிக்கப்பட்ட தீவு அப்படின்னும் அங்க போறத பத்தி கனவுல கூட நீங்க நினைச்சு பார்க்க கூடாது
அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி அந்த தீவு பக்கத்துல போயிட்டு ஸ்விம் பண்ணி நீச்சல் அடிச்சு சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோனும் நீச்சல் அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மண்டோடு வந்து விழுக அங்க எலும்பு கூட கடக்கிறத பார்த்து பயந்துடுறா. இப்ப எல்லாருமே நீச்சல் அடிச்சு முடிச்சுட்டு போட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோனை மட்டும் காணோம் அப்படின்னு எல்லாருமே பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிச்சு தேட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தா போட்மேனும் அவரோட அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் தேடுறாங்க. கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோன் தெரிய ஆரம்பிக்கிறா. ஆனா அவ மயக்கத்துல இருக்கவும் வேகமா மேல தூக்கிட்டு வந்து ஹீரோ எப்படி ஹீரோனை காப்பாத்திடுறான். அப்ப அடிக்கடி ஹீரோனுக்கு கனவுல வர மாதிரி சில விசுவல்ஸ காட்டுறாங்க. அது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஹீரோனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இந்த தீவு பக்கத்துல வந்ததுதான் அப்படின்னு போட்மேனும் வேக வேகமா அவங்கள கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு தான் அந்த போட்மேன் தான் ஏன் அந்த அளவுக்கு பயந்தே அப்படின்னும் அந்த தீவுல நடந்ததை பத்தியும் சொல்றாரு. அந்த தீவுல நடந்ததா சொல்லப்படுற ஒரு லெஜெண்ட் ஸ்டோரியையும் அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு தீவுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்த அந்த தீவோட கதை ரொம்ப கொடூரமானது. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீவு ஒரு கொடூரமான பொண்ணால சபிக்கப்பட்டுச்சு. அந்த சாபத்தால அந்த தீவுல வாழ்ந்தவங்க எல்லாரும் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. இன்னைக்கு வர அவங்களோட எலும்ப கூட யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் அந்த தீவுல இந்த சாபம் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கு காலையில நடந்தது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி. இதை எல்லாரும் சீரியஸ் எடுத்துக்கிட்டு மண்டைக்குள்ள ஏத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா அந்த இன்னொரு குரூப் பசங்க இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு அதை கலாய்க்கிறாங்க. ஹீரோ ஹீரோனோட குரூப் ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் பயந்த மாதிரி பவ்யமா அதை கேட்டுக்கிட்டு இருக்கவும் இவனுங்க அவனுங்களை கலாய்க்கவும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஆகுது. இதுல அந்த இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்க அப்ப ஒரு பிட்டு வச்சுக்கலாமா, ஒரு கேம் விளையாடலாம், அதுல தோத்த டீம் அந்த அமானுஷமான தீவுல ஒரு நாள் ஃபுல்லா தங்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவோட டீமும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ரெண்டு குரூப்புமே கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஈக்குவலா விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு வழக்கமா வர்ற மாதிரியான விசுவல்ஸ் மறுபடி வருது. இதனால அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கவும் அந்த கேம்ல அவுட் ஆயிடுறா. அப்படி ஹீரோன் மயங்கிட்டா போல இப்ப பெட்ல இருந்து எந்திரிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோனோட டீம் தோத்ததுனால அந்த தீவுல ஒரு நாள் தங்கணும் அப்படின்னு முடிவாகுது. இத பத்தி தன்னோட வீலாக் வீடியோல லில்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோனும் லில்லி கிட்ட அவளுக்கு முன்னாடி இருந்து வர்ற அந்த கனவு விசுவல்ஸ் அப்புறம் யாரோ கூப்பிடுற மாதிரியான அந்த வினோதமான சத்தம் இது எல்லாத்துக்கும் இப்ப நம்ம போக போற அந்த தீவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வந்துடுறான். அவங்கிட்ட அதை பத்தி இவங்க எதையுமே சொல்லல. ஹீரோ தன்னோட பேக்ல ஹீரோனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சிருக்கான். இத பார்க்கும்போது ஹீரோ ஹீரோனை ரொம்ப கேர் பண்றான் அப்படின்னு தெரியுது. உனக்காக நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படிலாம் சொல்றான். நல்லா பேசிக்கிட்டு இருக்குமே, இப்பயே பிரேஸ்லெட்டை கொடுத்துலாமா அப்படின்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப அந்த இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு போட்டை வாடகைக்கு எடுத்துதான் இவங்க அந்த தீவுல இறக்கி விட வந்திருக்காங்க. இவங்க அந்த தீவை நெருங்க நெருங்க ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் பயம் அதிகமாகுது. ஏன்னா போட்மேன் சொன்ன கதை அப்படி. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த குரூப்பை சேர்ந்தவங்களும் ஹீரோ ஹீரோனோட குரூப்பை அங்கே இறக்கி விட்டுட்டு நாங்க நாளைக்கு வரோம் உங்க பணத்தை எல்லாம் அள்ளி போட்டுட்டு போறதுக்காக அப்படின்னு கலாய்ச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆனா போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு இப்ப இவங்களுக்கு தெரியாது. அந்த தீவோட கரையில வந்து இறங்கினதுக்கு அப்புறம் இந்த தீவுல அப்படி ஒன்னும் அமானுஷமா இருக்கிற மாதிரி தெரியல. காசு கொடுத்திருந்தாலும் இப்படி ஒரு தனித்தீவு நமக்கு என்ஜாய் பண்ண கிடைச்சிருக்காது. அதனால என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு கடல் தண்ணியில குதிச்சு ஆட்டம் போடுறாங்க. ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த தீவுல உண்மையிலே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சில பேரு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மார்க்லாம் சரியான பயந்தா ஊழியா இருக்கான். இந்த தீவுல தங்க போறா அப்படின்னு சொன்னதுல இருந்தே அவன் பயத்துல தான் இருக்கான். அப்ப லில்லியும் வழக்கம் போல வீலாக் பண்ணிக்கிட்டு அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு அபூர்வமான பறவையை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டுமே சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்றா. லில்லியும் இவங்க வர்றதுக்குள்ள அந்த பறவையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள ஓடவும் இவங்களும் வேக வேகமா பின்னாடியே போறாங்க. அதுல பென்னு ஹீரோயின் ஹீரோ இவங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா ஓடி வராங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி போனவங்க காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல எதைய பார்த்து அதிர்ச்சியான மாதிரி அப்படி நிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன காட்டுவாசி மாதிரியான சிலைகள் எல்லாம் இருக்குங்க. அதுக்கு நடுவுல யாரும் உள்ள போக கூடாது அப்படிங்கிற மாதிரி கயிறுலாம் கட்டி வச்சிருக்காங்க. இதை எதையுமே கண்டுக்காத ஹீரோவோட தம்பியும் அட வாங்கப்பா செம்ம அட்வென்ச்சரா இருக்க போகுது அப்படின்னு நேரா போய் அந்த கயிறை அவுத்து விடுறதுக்கும் மத்தவங்களும் அங்க வந்து சேர்றதுக்கும் சரியா இருக்கு. கயிறை அவுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகல. அதனால அவங்க எல்லாருமே அந்த பொம்மைகளை கடந்து உள்ள போறாங்க. அங்க பழைய பாலடைஞ்ச வீடு ஒண்ணு இருக்கு. அதுல எல்லாம் மந்திர பேப்பர்களை ஒட்டி இருக்கிறதையும் பாக்குறாங்க. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட தம்பியும் மார்க்கும் லில்லியும் இவங்க எல்லாரும் அந்த பொம்மையை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினும் கடுப்பாகி இப்படிலாம் பண்ணக்கூடாது, இத ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இங்க வச்சிருப்பாங்க, அதனால எல்லாத்தையுமே மதிக்க கத்துக்கங்க அப்படின்னு திட்டுறா. அப்ப அங்கே வந்த ஹீரோவும் நான் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே நல்லா தான் இருக்கு, அதனால இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு பென்னு ஒத்துக்க இப்ப எல்லாருமே அந்த வீட்டை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மத்தவங்களும் ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் லில்லியும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பென் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் அவன் ஹீரோயின் கூடவே சுத்துற மாதிரி இருக்கவும் அதனால நைஸா அவங்கிட்ட போயிட்டு ஹே கேட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி மாதிரி சொல்றான். ஆனா அத பென் கண்டுக்கிற
மாதிரி தெரியல. ஹீரோ எதையாவது தூக்குனா உடனே போய் ஹெல்ப் பண்றான். அதை பார்த்த ஹீரோவும் என்ன இவன் கொஞ்சம் கேப் இருந்தாலும் போய் ஸ்கோர் பண்றானே அப்படின்னு மனசுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கான். அடுத்து நைட் ஆகுது, எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நடு ராத்திரி டைம்ல காத்தும் பழமா அடிக்க ஆரம்பிக்க பெண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிக்கிறான். கதவு தான் தானா காத்துல திறந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன அவனும் வெளியில வந்து பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. சரின்னு ஒருவித சந்தேகத்தோடயே அவனும் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கல்லா அடிக்க வச்சிருக்க மாதிரியும் ஏதோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்க மாதிரியான சத்தமும் கேக்குது. அத கேட்கவே பயங்கரமா இருக்கு. இந்த சத்தம் ஹீரனுக்கு கேட்க அவளும் எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா அவள மாதிரி மத்தவங்களும் எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவளும் லில்லி அப்படின்னு கூப்பிட டக்குன்னு ஹீரனை பயமுறுத்துற மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களா படுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரனுக்கு தொடர்ந்து அந்த அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்கவும் அவளும் கீழே இறங்கி வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த அழுகுரலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சுத்தி சுத்தி கேட்டுக்கிட்டு இருக்க சத்த வர பக்கம் ஹீரனும் போனா அங்க ஒரு லேடி இறந்து போன தன்னோட ஹஸ்பண்டோட பாடிய மடியில போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவளை சுத்தி நின்னுகிட்டு இருந்த கிராம மக்களும் அவளை தூக்கிட்டு அவளோட ஹஸ்பண்டோட பாடிய இத பத்தி இனி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு குழிய தோண்டி புதைச்சு அந்த இடத்துல கல்ல அடுக்கி வச்சுட்டு போறாங்க. அந்த லேடியும் இப்படி பிரிச்சிட்டீங்களே, இந்த வெளியே என்னால 1000 வருஷமானாலும் மறக்க முடியாது அப்படின்னு கண்ணீரோட அழுதுகிட்டு இருந்த அந்த லேடி தான் அதுக்கடுத்து ஒரு சூனியக்காரியாகி இந்த தீவையும் இந்த தீவுல இருக்கிற மக்களையும் கொல்றதுக்காக இந்த தீவை சபிச்சு தன்னையும் ஒரு சபிக்கப்பட்ட ஆத்மாவா மாத்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் இது எல்லாமே ஹீரனுக்கு கனவுல வந்த மாதிரியும் டக்குன்னு முடிக்கிறா. இப்ப விடிஞ்சிருக்கு, எல்லாருமே ஏற்கனவே முழிச்சிட்டாங்க போல. அடுத்து பீச்சுக்கு வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லில்லியும் எதேச்சியா போன் எடுத்து பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. ஏன்னா அதுல இவங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது யாரோ இவங்கள போட்டோ எடுத்திருக்க மாதிரி இருக்கு. இது இப்படி சாத்தியம் அப்படின்னு லில்லி, ஹீரன், பென் இவங்க எல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரனும் இதே மாதிரிதான் எனக்கு கனவுலையும் வந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்பதான் பென்னுக்கும் ஹீரனுக்கு வர அந்த கனவை பத்தி தெரிய வருது. இப்போதைக்கு இதை பத்தி மத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் பயமுறுத்த வேணாம் அப்படின்னு ஹீரன் சொல்லிடுறா. அடுத்து பொழுதும் சாய ஆரம்பிச்சிடுது. இவங்களும் போனவங்க திரும்பி வந்து தங்களை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இருட்டுற டைம் ஆகியும் வராம இருக்கவும் அப்பதான் அவனுக்கு தங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு புரிய வருது. அதனால எல்லாருமே செம்ம கடுப்புல இருக்காங்க. இன்னைக்கு நைட்டும் அந்த பழைய வீட்டுல தங்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரவும் அந்த போட்டோவை பார்த்ததுல இருந்தே லில்லிக்கு பயமா இருக்கவும் அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோனும் ஆமா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு விஷயம் தெரியாதனால அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்றான். இப்படி இங்க நடந்துகிட்டு இருக்க அங்க அந்த இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்க ஹீரோனோட டீமை ஏமாத்தினதை வச்சு கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் போட்மேனோட காதுல விழுந்துடுது. அடுத்து போட்மேனுக்கு அந்த விஷயம் தெரிய வந்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாரு. படிச்சு சொன்னலடா இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் கால் போக மாட்டுது. உடனே போட்மேனோ அவங்களுக்கு இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கங்க, அந்த காட்டுக்குள்ள அனாதையா இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கிராமம் தென்படுச்சு அப்படின்னா அந்த கிராமத்துக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இருந்த எல்லாரையுமே பிளாக் மேஜிக்கால பொசஸ் செய்யப்பட்ட ஒரு கிரியேச்சர் கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அங்கதான் சிக்னல் கிடைக்காது. அதனால இந்த வாய்ஸ் மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆக வாய்ப்பு இல்ல. அப்படியே இருட்டவும் ஆரம்பிக்குது. இப்ப இவங்க எல்லாருமே இன்னொரு வீட்டை கண்டுபிடிச்சு அங்க தங்க வந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாருமே தூங்க ஆரம்பிக்க ஆனா ஹீரோட தம்பியும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் தூங்கல. அவங்க ரெண்டு பேரும் சத்தம் போடாம வெளியில போய் தனியா இருக்க நினைக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு இடத்துல தனியா ஒதுங்கும் போது அந்த இடத்துலதான் அந்த சூனியக்காரியோட ஹஸ்பண்ட புதைச்ச இடம் இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க அந்த குகைக்குள்ள இன்னமும் சூனியக்காரியோட உடம்பு இருக்கு அப்படின்னு. இவங்க சந்தோஷத்துல தெரியாம சூனியக்காரியோட ஹஸ்பண்டோட கல்லறை மேல அடுக்கி வச்சிருந்த அந்த கல்லை தட்டி விட்டுறாங்க. அடுத்த செகண்டே பல வருஷமா அமைதியா உறங்கிக்கிட்டு இருந்த அந்த சூனியக்காரி கோமா எந்திரிக்கிறா. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதுக்கப்புறமும் சும்மா இருக்காம ஹீரோட தம்பி தெரியாம அது மேலேயே பிஸ் அடிச்சிடறான். அடுத்து இவங்களும் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சா அடுத்த செகண்டே திடீர்னு ஏதோ ஒண்ணு ஹீரோட தம்பி அப்படி இழுத்துட்டு போயிடுது. அதை பார்த்த எஸ் பொண்ணும் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நின்னவ அடுத்து வேக வேகமா வீட்டுக்கு பதட்டத்தோட அழுதுகிட்டே ஓடி வந்து மத்தவங்க கிட்ட விஷயத்த சொல்ல அவங்களும் வேக வேகமா ஹீரோட தம்பியை தேடி போறாங்க. ஆனா அவங்க என்னதான் தேடினாலும் அவனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நேரமா தேடிக்க இருக்கிறதாலையும் இது நைட் நேரம் அப்படிங்கறதாலையும் திரும்ப அந்த இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஹீரோவோ நீங்க வேணா போங்க, நான் என் தம்பியை கண்டுபிடிச்சாகணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட நாளைக்கு காலையில வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறா. ஹீரோட தம்பியை தூக்கிட்டு போன அந்த சூனியக்கார பேய் அவனை அவளோட குகையில கட்டி போட்டு வச்சிருக்கு. அவனுக்கு முழிப்பு வந்து தான் எங்க இருக்கான் அப்படிங்கிற பயத்துல லைட் அடிச்சு சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு முன்னாடி வந்த அந்த சூனியக்கார பேய் அவனோட கழுத்தை நகத்தால கீறி அவனை கொடூரமா கொள்ளுது. அவனோட ரத்தத்தை அப்படியே குடிச்ச உடனே சூனியக்கார பேயோட உடம்பே அப்படியே புதுசா மாற ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் முத வேலையா ஹீரோட தம்பியை தேடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பயந்தாங்குழியான மார்க்கும் நான் இங்கே இருக்கேன், ஒருவேளை அவன் திரும்பி இங்க வந்தா உங்களுக்கு தகவல் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருந்துடுறான். அதே நேரத்துல அந்த போட்மேனோ நீங்க பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு அந்த இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்களையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு ஹீரோயினோட குரூப்பை ரெஸ்கியூ பண்றதுக்காக அந்த தீவு நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. இங்க இவங்களும் அவனை தேடிக்கிட்டு இருக்கும் போது வந்த வழி மறந்துடக்கூடாது
கூடாது அப்படின்னு பென்னும் மரத்துல கயிறை கட்டி அறையில படுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து இவங்களும் அவன் இறந்துட்டான் அப்படின்னு தெரியாம எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் லில்லி கிட்ட எனக்கு ஹீரோட தம்பிக்கு ஏதோ தப்பா நடந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. நான் இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கனவுல நான் ஒரு சூனியக்காரையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அடுத்த கொஞ்ச நேரத்துல மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இங்க போட்ல இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு போட்லயும் பிரச்சனை ஆகுது. இது நார்மலா நடந்தது இல்ல, ஏதோ ஒரு அமானுஷமான சக்தியால நடந்தது அப்படின்னு போட்மேனும் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி யாரையோ கும்புறாரு. அடுத்து மோட்டர்ல எதையோ சரி பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாரு. சரியாயிடுது. அவங்க மறுபடியும் அந்த தீவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க தீவுல சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல அந்த வீட்டுல தனியா இருக்க மார்க்குக்கு முன்னால திடீர்னு அவனோட கிரஷான அந்த கிட்டி பொண்ணு வந்து நிக்கிறா. திடீர்னு அவளை அங்க பார்க்கவும் பயபுல மதி மயங்கிடுறான். அந்த பொண்ணு இவனை மயக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவ ஒரு சூனியக்கார பேயா மாறுறா. அதை பார்த்து மார்க்கும் பயந்து நடுங்குறான். அவ்வளவுதான், அவனோட கதையும் ஓவர். மழையும் தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஹீரோட தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களால ரொம்ப நேரம் தேட முடியல. ஹீரோக்கு இன்னமும் தன்னோட தம்பியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற கவலை. அதனால திரும்ப அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த தடவையும் ஹீரோன் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஆனா அவங்க வந்து அங்க பார்த்தா அங்க மார்க்க காணோம். அதுக்கு பதிலா அந்த இடமே ரத்த கலரியா இருக்கு. சில பேர் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேரு அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே பென்னும் சரி நம்ம எல்லாருமே ஒன்னாவே இருப்போம், அவனை இங்க இருக்கிற எல்லா வீட்லயும் தேடி பார்ப்போம், அவன் கிடைக்கல அப்படின்னா நேரா பீச்சுக்கு போயிடுவோம், மேபி அவங்க போட்ல நம்மளை காப்பாத்த வரலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு கடுப்பாதான் இருக்கு. இருந்தாலும் கோமா பேக் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்ப மத்தவங்களும் பின்னாடியே கிளம்புறாங்க. ஆனா எங்க தெரியும் மார்க்கையும் ஹீரோட தம்பியும் கிடைக்காதனால கடுப்பா பீச்சுக்கு வராங்க. ஆனா அங்கேயும் போட் எதுவுமே வராம இருக்குமோ ஹீரோ கடுப்பாகிறான். அப்பதான் பென்னும் அந்த உண்மையை எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்டையும் லில்லி கிட்டையும் சொல்றான். உடனே லில்லியும் அந்த போட்டோவை எடுத்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் காட்ட அதே நேரத்துல ஹீரோயினும் எனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் எபிலிட்டி பவர் இருக்கு, இந்த தீவுக்கு வந்ததுல இருந்து எனக்கு சில விசுவல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பதான் அந்த போட்மேன் அனுப்புன அந்த வாய்ஸ் மெசேஜ் சிக்னல் கிடைக்கும் ஹீரோட போனுக்கு ரிசீவ் ஆகுது. அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல அவர் சொன்னதையும் காட்டுறாங்க. அதையும் தாண்டி அந்த சூனியக்கரையை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு ஷாமனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த சூனியக்கரையோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால அந்த ஷாமன் தன்னையே பலி கொடுத்து பொம்மைகளை வச்சு மந்திரத்தை போட்டு சூனியக்கரையை அடக்கி அந்த தீவையை பாதுகாப்பான தீவா மாத்திருக்காரு. நீங்க மட்டும் அந்த பக்கமா போனீங்க அப்படின்னா அங்க இருக்கிற எதையுமே தொற்றாதீங்க அப்படின்னும் பத்திரமா இருங்க அப்படின்னும் அனுப்பியிருக்காரு. அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்டதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற அமானுஷம் எல்லாமே அவங்களுக்கு விளங்க ஆரம்பிக்குது. அப்ப தூரத்துல ஒரு போட் வரதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அது அந்த போட்மேனோட போட் தான். ஆனா அந்த போட்டு கிட்ட வரும்போது அது அப்படியே வெடிச்சு சதறி அதுல இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இந்த சமயத்துல இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மார்க்குக்கும் ஹீரோட தம்பிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு முடிவெடுத்து அங்க இருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் அந்த கயிறுகளை எடுத்து கட்டிட்டு அந்த மந்திர பொம்மைகள்ல அவங்க பண்ண அந்த கிறுக்கல்களை சரி பண்றாங்க. அடுத்து ஹீரோட தம்பி காணாம போன அந்த இடத்துக்கு வந்தா அங்க கற்களை அடுக்கி இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோன் அதை கண்ணை மூடி தொட்டு பாக்குறா. உடனே அங்க காத்து பழமா அடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோனுக்கு இந்த இடத்துல தான் அந்த சூனியக்கார பேயோட ஹஸ்பண்ட் புதைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வர அந்த இடத்துல தோண்டும் போது அவங்களுக்கு ஒரு எலும்பு கூடு தெரியுது. உடனே ஹீரோனோ அந்த எலும்பு கூடையும் தொட்டு பாக்குறா. அப்பதான் அவளுக்கு முழு கதையும் விஷுவல்ஸா தெரிய ஆரம்பிக்குது. சூனியக்காரியும் அவளோட ஹஸ்பண்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ரொம்ப சந்தோஷமா தான் குடும்பத்தை நடத்தி கிடந்திருக்காங்க. இதனால சூனியக்காரி கற்பமும் ஆயிருக்கா. அந்த சூனியக்காரி பேரு மோலி. ஆனா அந்த சூனியக்காரியோட ஹஸ்பண்ட் வெளியாளு, அதாவது இந்த தீவை சேர்ந்தவனே இல்ல. அதனால அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இது நம்ம ஊர் கட்டுப்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சூனியக்காரியோட ஹஸ்பண்டை இழுத்துட்டு போறாங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சூனியக்காரியும் அழுதுகிட்டு இருக்கா. அப்படி அவங்க இழுத்து கொண்டு போய் தள்ளி விடும் போதுதான் அவன் கீழே விழுந்து அடிபட்டு அங்கேயே இறந்து போயிருக்கான். இது விஷுவல்ஸா பார்த்த ஹீரோயினும் அழுதுகிட்டே எந்திரிக்கிறா. அந்த சூனியக்காரியோட ஹஸ்பண்டோட உடம்பு தான் இங்க புதைக்கப்பட்டிருக்கு. இந்த கிராம மக்கள் தான் சூனியக்காரியோட ஹஸ்பண்டை கொண்டிருக்காங்க. அதுக்கு பழிவாங்க தான் இந்த கிராமத்தையே சபிச்சிருக்கா. நாம அந்த சாபத்தை உடைச்சாகணும், இல்லனா நம்ம எல்லாருமே இங்கேயே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோனோட கனவுல அந்த சூனியக்காரி ஒரு குகைக்குள்ள இருந்துகிட்டு தான் சாபத்தை போட்டிருப்பா. அதனால முதல்ல அந்த குகையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த குகையை தேடி அவங்களும் வந்துகிட்டு இருக்கும்போது லில்லியும் நாங்க எல்லாருமே பிழைப்போமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரா. அவளோட கசனான பென்னும் ஒண்ணு ஆகாது அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவங்க வர்ற வழியெல்லாம் இவங்க அந்த சூனியக்காரை போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அங்கங்க அவங்களுக்கு அந்த உருவமும் தெரிய ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச ஹீரோயினோ நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது, அதனால எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதையும் அந்த பேய் ஒளிஞ்சிருந்துகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அங்க ஒரு பெரிய அருவி ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி தான் போயாகணும் அப்படின்னு இவங்களும் அதை கிராஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கடைசியா லில்லி மட்டும் வந்துகிட்டு இருக்கா. முன்னாடி பென் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. திடீர்னு லில்லிக்கு முன்னாடி அந்த சூனியக்கார பேய் எந்திரிச்சு அவளை பயமுறுத்துது. டக்குன்னு பென்னை பார்த்த உடனே அது அவனை தண்ணிக்குள்ள அமைக்கி கொல்ல பாக்குது. அவன் அந்த மந்திர பொம்மைகளோட கையில இருந்த அந்த மந்திர ஈட்டியும் எடுத்துட்டு வந்திருக்கான்.
இருக்கான். அதை வச்சு அந்த பேயை குத்த ஆரம்பிக்க அங்கிருந்து மறைஞ்சு போன அது தனியா பாதுகாப்பு இல்லாம நின்னுகிட்டு இருந்த லில்லிய இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல இழுத்துட்டு போயிடுது. இவங்களால லில்லிய காப்பாத்தவே முடியல, தன்னோட தங்கச்சியை காப்பாத்த முடியல அப்படின்னு பென் மனசு உடைஞ்சு போயிடுறான். இதுக்கு நடுவுல ஹீரோ வாங்கி வச்சிருந்த பிரேஸ்லெட்டும் தண்ணியோட தண்ணியா அடிச்சிட்டு போயிடுது. இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மீதி இருக்கிற நாமளும் சாக வேண்டியதா அப்படின்னு முதல்ல அந்த குகையை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோன் அவங்கள கூட்டிட்டு கிளம்புறா. அப்படியே நைட் ஆகுது. ஒரு இடத்துல சின்ன டென்ட போட்டு ஸ்டே பண்ணிருக்காங்க. ஹீரோவும் கொஞ்சம் தூக்கம் வருது, பென் இப்ப நீ பாத்துக்க, அடுத்த ஷிஃப்ட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்னும் ஹீரோனும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத பாத்துக்கிட்டு கொஞ்சம் கவலையோட தூங்கிடுறான். இன்னொரு பக்கம் எஸ் பொண்ணும் லில்லியோட டேப்லெட்டை வச்சுக்கிட்டு அவ ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பென்னு கிட்ட ஹீரோனும் அப்பதான் பென்னுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த அந்த லேடியோட ஆவியை பத்தி சொல்றான். அப்பதான் அவங்க பென்னோட அம்மா அப்படின்னும் அவங்க கோவிட்னால இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் அவங்களுக்காக தான் சிகரெட்டை பிடிக்கிறதே நிப்பாட்டி இருக்கான். ஆனா சோகம் தாங்காம இப்ப மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பென் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்டு அந்த பக்கமா போறான். பார்த்தா பென்னோட அம்மா ஆவியா அங்க நிக்கிறாங்க. அவங்க பென் கையில வச்சிருக்கிற அந்த மந்திர ஈட்டியால தான் என்னால உன் பக்கத்துல வர முடியல, அதை கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பதான் அங்க வந்த ஹீரோனோ இது உங்க அம்மாவே இல்ல அப்படின்னு சொல்றா. உடனே பென்னும் அந்த ஈட்டிய முன்னாடி நீட்ட வந்தது சூனியக்கார பேய்தான் போல டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. இவங்களை இங்க திசை திருப்பிட்டு அந்த எஸ் பொண்ண கொலை பாக்குது. அந்த டென்ட்டும் அவங்க மேல விழ எல்லாருமே ஒருவித பயத்தோட அந்த டென்ட்டை தூக்கின அடுத்த செகண்டே அப்படியே அந்த எஸ் பொண்ண அந்த பேய் தூக்கிட்டு போயிடுது. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில விடியுது. இப்போதைக்கு இவங்க 3 பேர் மட்டும்தான் உயிரோடவே இருக்காங்க. ஹீரோக்கு பென் எப்பவுமே ரொம்ப ஹீரோனை கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரி நடந்துக்கிறது பிடிக்கல. அதுவும் இல்லாம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு லீடர் மாதிரி அவன் சொல்லி இருக்கிறதும் ஹீரோக்கு பிடிக்கல. அதனால அவங்களுக்கு நடுவுல சண்டை வருது. அவங்களை எப்படி ஹீரோனு சமாதானப்படுத்திடுறான். நாம எல்லாருமே ஒன்னா இருந்தா மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கேதான் அந்த குகை இருக்கிறதையும் பாக்குறா. உடனே இவங்க எல்லாருமே அந்த குகைக்கு போறாங்க. அப்ப ஹீரோவும் பென் கிட்ட அங்க ஏதாவது ஆச்சு அப்படின்னா கேட்ட கூட்டிக்கிட்டு நீ கிளம்பிடு, அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோனோட சேஃப்டிக்காக தன்னோட உயிரையே பணைய வைக்க துணிச்சிட்டான் ஹீரோ. இங்க தூக்கிட்டு வந்த அந்த எஸ் பண்ண அந்த சூனியக்கார பேயை அங்கதான் கட்டி போட்டுருக்கு. அடுத்து அந்த பொண்ணு முழிச்ச உடனே அங்கே வந்து அந்த கொடூரமான சூனியக்கார பேய் இவங்க அந்த குகைக்கு வர்றதுக்குள்ள அவளோட கதையை முடிச்சிடுது. அந்த கொடூரமான காட்சியை பார்த்து இவங்களும் அதிர்ச்சியோட நின்னுகிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களும் கோபத்துல அந்த சூனியக்கார பேயை கொல்ல பாக்குறாங்க. ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூனியக்கார பேயும் இவங்களை அடிச்சு நொறுக்க பென் கையில வச்சிருந்த அந்த ஈட்டி மந்திர ஈட்டி அப்படிங்கறதால அது மட்டும்தான் அந்த பேயை காயப்படுத்துது. ஆனா அதுவும் கொஞ்ச நேரத்துல சரியாகிடுது. இதுக்கு நடுவுல ஹீரோனுக்கு ஒரு ஆம்பளையோட குரல் கேட்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு ஒரு பெட்டியில அந்த சூனியக்காரி குழந்தைய நினைச்சு வச்சிருக்கிற பொம்மையை எடுக்கிறா. அதை பார்த்த சூனியக்கார பேயும் உடனே ஹீரோனை கொல்ல பார்க்க அதை தடுக்க வந்த ஹீரோவை கொடூரமா கொள்ளுது. பின்னாடி இருந்து ஈட்டியால குத்திட்டு பென்னும் ஹீரோனை ஓட சொல்றான். அவனையும் அந்த பேய் கொடூரமா கொல்ல அதை பார்த்த ஹீரோனும் பயந்து அங்கிருந்து ஓடுனவ ஒரு இடிஞ்சு போன வீட்டுக்கு வந்து சேர்றா. அந்த வீடு அந்த பேயோட வீடு தான் போல. அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே முன்னாடி நடந்த எல்லாமே அவளுக்கு விசுவல்ஸா தெரிய ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் பிறக்க போற குழந்தைய நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோனுக்கும் புரியுது. இப்ப சுயனனுக்கு ஹீரோன் வர அவளுக்கு பின்னாடி அந்த பேய் வந்து நிக்குது. அது கிட்ட வந்து ஹீரோனை கொல்ல போக உடனே ஹீரோனோ அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட சொன்ன அந்த வார்த்தைகளை ஹீரோனை இப்ப சொன்ன உடனே அந்த பேயும் சாந்தமாகி அழ ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா அன்னைக்கு சூனியக்காரியோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஆசையா காத்துக்கிட்டு இருந்த அவளோட குழந்தையும் குறப்பிரசவமாகி இறந்து போயிருக்கு. அந்த சோகம் தான் சூனியக்காரிக்கு அவங்க எல்லாருமே கொல்ற அந்த கோவத்தை கொடுத்து அவங்கள சபிக்க வச்சிருக்கு. அதை நினைச்சு சூனியக்காரியும் அழுதுகிட்டு இருக்க ஹீரோனும் சூனியக்காரியை பார்த்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக நாங்க என்ன பண்ணோம், இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ கொன்னுட்ட, இனியாவது உன்னோட குழந்தைக்காக சாந்தமாக அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை அவகிட்ட ஹீரோனு கொடுக்கறா. அதுக்கு சூனியக்காரியும் இது எல்லாத்தையும் நான் என்னோட குழந்தைக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுட்டு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போய் சாந்தி ஆயிடுறா. அந்த சூனியக்காரி ஹீரோனை காப்பாத்ததான் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு நினைச்சா அங்கதான் செம்ம ட்விஸ்ட். இப்ப ஹீரோயின் படத்தோட ஆரம்பத்துல தண்ணிக்குள்ள காணாம போனால, அப்ப ஹீரோட கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்தான்ல அந்த இடத்துல கண்ணு முழிக்கிறா. போட்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாயிரா ஹீரோயின். அங்க நடந்தது எல்லாமே ஹீரோனுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதாவது அங்க நடந்த எல்லாத்தையுமே அந்த சூனியக்கார பேயை ரிவர்ஸ் பண்ணி அத ஒரு கனவு மாதிரி ஹீரோனுக்கு காட்டியிருக்கு. இப்ப எல்லாருமே உயிரோட இருக்கிறத பாக்குறதுக்கு நமக்குமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அப்பதான் ஹீரோ ஒரு வழியா அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோன் கிட்ட கொடுக்கறான். அந்த மாதிரியான பிரேஸ்லெட்டை பிடிச்ச பொண்ணுங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஹீரோனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அவ ஹீரோட காதல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சரியா தெரியல. அடுத்து ஹீரோன் பென்னு கிட்ட போய் நிக்க அவனோ இப்ப நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, இனிமே நாம அந்த தீவு பக்கமே போக மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்படி அவங்க அங்கிருந்து சந்தோஷமா கிளம்புறத காட்டுறாங்க. கடைசியா தான் சூனியக்காரோட ஹஸ்பண்ட் கடல்ல விழுந்து சுயநினைவே இல்லாம இந்த தீவுல வந்து சேர்ந்திருக்கான் அப்படின்னும்
அப்படின்னும் அவனை காப்பாத்தினது சூனியக்காரி தான் அப்படின்னும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நடுவுல லவ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.